வணக்கம் என் இனிய மக்களே. இங்கே பாருங்கள், டவர் இந்த பக்கம் ஈபி டவர், பக்கத்தில் ரிலையன்ஸ் டவர். இது ஒரு 4 அடி குறையாமல் அரசு கையகப்படுத்தியிருக்கு. அது அரசுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ரிலையன்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க கார்ப்பரேஷன் கவுன்சிலர். அது என்னன்றதை அவர் மட்டுமே தெரிந்த உண்மை. இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 அடி ஆக்கிரமிப்பு செய்திருக்கு. 70 அடியில் இப்போ பார்த்திங்கன்னா 70 அடியில் 70 × 5 140 அடி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கு இந்த உரிமையாளர் ஜெயராஜ் அவர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறார். இப்போ இந்த 20 அடி ரோடு ரேட்டில் இங்கிட்டு ஒரு 4 அடி இங்கிட்டு ஒரு 5 அடி போகுதுன்னா கிட்டத்தட்ட 11 அடி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கு. அரசும் தனி நபரும் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த 11 அடியில் வாகனங்கள் எப்படி செல்லும்? இன்றைக்கெல்லாம் விடுமுறை நாட்கள். விடுமுறை நாள்னால ஒன்றும் தெரியல. இது இங்கே அரசு பள்ளி இருக்குது, நல்லமணி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அது போக கல்வியியல் கல்லூரியும் இருக்குது. மக்கள் ரொம்ப அவதியுறுத்திருக்காங்க. இங்கே 1000 வீடுகள் இருக்குங்க இந்த தெருவில். உள்ள குருநகர்னு ஒரு நகரே இருக்குது. 1000 வீடுகள் இருக்குது. இப்போ இந்த மக்கள் அவதியுற்றால் எனக்கு என்ன? இங்கே பல விபத்துகள் நடந்து இறந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு என்ன? நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று ஒரு தனிநபர் நினைக்கிறார். இவர் தான் ஜெயராஜ், இந்த வீட்டின் உரிமையாளர். இது எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத, தர்மம் இல்லாத காட்டு முராண்டித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நபர். இதற்கு வேறு என்னென்ன பேர்னாலும் வைக்கலாம். நான் மட்டும் வாழ்ந்த போதும், எல்லோரும் செத்து போகட்டும் இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சிட்டு அரசுக்கு சொந்தமான, இது மாநகராட்சிக்கு சொந்தமான 70 அடி. இந்த 4 கடைகளும் பார்த்திங்கன்னா இது நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது. இது எப்படி இந்த கடைகளை ஆக்கிரமித்தார்? என்ன, இந்த கடைகளை ஆக்கிரமித்து ஒரு தனிநபர் வாடகை விட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அரசு இடத்துல சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறார். இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. நானும் சிஎம் செல்லு எல்லாத்துக்குமே எழுதி போட்டாச்சு. இது என் துறையில் வராது, ஓன் துறையில் வராதுன்னு தட்டி கழிக்கிறாங்க. இதை நான் விடப்போவதில்லை. நீதி கேட்கும் வரை என் உயிர் போனாலும் சரி, என் மக்களுக்காக தான் நான் உயிரை விடுவேன் என்பதை நான் அறுதியிட்டு கூறுகிறேன். இங்கே பாருங்கள், இது வார்த்தையெல்லாம் வாக்கு. இது நீதி கிடைக்காமல் நான் ஓயப் போவதில்லை. இது பல ஆயிரங்கள் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கார். இந்த 4 கடைகளையும் அரசுக்கு சொந்தமான இடத்துல கட்டிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த வீடும் பாதி 5 அடி அரசுக்கு சொந்தமானது, மாநகராட்சிக்கு சொந்தமானது. இது நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது. இங்கே விபத்துகள் நிறைய நடக்குது. ஒரு லாரி உள்ள நுழைய முடியல. இது மக்களுக்காக தான் நான் போராடுறேன். வேறு எந்தவித உள்நோக்கமும் இல்லை, எந்த ஆதாயமும் எனக்கு இல்லை. பாருங்கள், இங்கே இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இந்த நாட்களில், அதாவது வேலை நாட்களில் நம்ம பார்த்தோம்னா இதனுடைய மக்களுடைய உண்மையான அவல நிலை நமக்கு தெரியுங்க. இங்கே பாருங்கள், இங்கே 70 அடிங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 35-40 அடி தெரியுது. ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். இது 70 அடி எங்கள் கணக்கு நல்லா தெரியுங்க. என்ன, அரசுல ஒரு வார்டில் வேலை பார்த்த, கிளார்க்கில் வேலை பார்த்தவர் இவ்வளவு சொத்து சேர்த்துருக்கிறாரு. 100 கோடி சொத்து இருக்குது. இது எப்படி வந்தது என்பது மக்கள் சிந்திக்க வேண்டும். வணக்கம்.